மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஒன்றிய அரசானது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது, அதாவது கோவை மதுரையில அனுமதி வழங்க முடியாதுன்னு நிராகரிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து சார்? இது ஒரு அப்பட்டமான ஒரு அநீதி. ஏன்னா இந்தியாவில் 5 நகரங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிற மாநிலங்கள் உண்டு, 4 நகரங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிற மாநிலங்கள் உண்டு, 3 நகரங்கள் அதே போல 2 நகரங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிற மாநிலங்கள் உண்டு. ஆனால் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்திலும் அதே போல அரசுக்கு வருமானம் ஈட்டி தருகிற மிக முக்கியமான முதன்மை பட்டியலில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் என்பது சென்னை நகரில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே ஒற்றை நகரத்தில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் இயங்குகிற மாநிலமாக இப்பொழுது வரை தமிழ்நாடு இருக்கிறது. எனவே தான் அடுத்த நிலையில் சென்னை மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கேட்டு மாநில அரசு ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தது. அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்து நாங்கள் உங்களது பங்கை கொடுத்தால் நாங்கள் திட்டத்தை துவங்க தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவித்திருந்தது. அதை பரிசீலனையில் வைத்து இவ்வளவு ஆண்டுகள் பரிசீலிக்கிறோம் என்று சொன்ன ஒன்றிய அரசு இப்பொழுது அதை நிராகரித்திருப்பது என்பது அப்பட்டமான தமிழர் விரோத, தமிழக விரோத நடவடிக்கை என்பதை தவிர மாற்றில்லை. அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கின்ற கசப்பு வெவ்வேறு வடிவங்களில் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நான் முதலிலே குறிப்பிட்டதை போல 4 நகரங்களில் கூட பல மாநிலங்களில் மெட்ரோவுக்கு முதலீடு செய்திருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இன்றைக்கு கோவையினுடைய இடமும் மதுரையினுடைய இடமும் தெரியும். கோவை என்பது இந்தியாவிலேயே மிக வலிமையான தொழில் உள்கட்டமைப்பு கொண்ட ஒரு பெருநகரம். அதே போல இந்தியாவின் மிக பாரம்பரியமான வரலாறு பண்பாடு கொண்ட நகரம் மதுரை. இந்த 2 நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு கைவிரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடர்ந்து மாற்றாந்தான் மனப்பான்மையோடு பாரபட்சமாக பார்க்கிற ஒன்றிய அரசுடைய அணுகுமுறைக்கு இதுவும் ஒரு சான்று என்றுதான் நான் நினைக்கின்றேன். பாஜக ஆளக்கூடிய இடங்கள் எல்லாம் தொடர்ந்து வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இந்த போல வஞ்சிக்கப்பட்டு வரும் நிலையில இதை எதை காட்டுவதாக அமைகிறது சார்? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தங்களது எல்லா வந்தனையும் பொறுத்து கொண்டு மோடி 2 திருக்குறளை சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்க என்று அவர் நினைக்கின்றார். இது அப்பட்டமாக தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு. நீங்க என்ன அரசியல் பண்ணுங்க, அரசியல் கட்சியை, அரசியல் தலைவர்களை விமர்சிங்க, தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற கொள்கையின் மீது உங்களுடைய விமர்சனங்களை அவர்கள் வைப்பது என்பது நாம் அதை விமர்சனம் உள்கட்டமைப்பை சிதைக்கிற வேலை தொடர்ந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மறுப்பது. அது எல்லா வகையிலும் ஜிஎஸ்டியிலே அல்லது மாநிலங்களுக்கான உரிமை அல்லது கல்வி நிதி உள்ளிட்ட பல விஷயங்களை கொடுக்க மறுக்கிற ஒரு அரசியலை வெளிப்படையாக செய்வது என்பதும் அதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைப்பதற்கும் தமிழகம் ஒரு சரியான பதிலை ஒவ்வொரு முறையும் வழங்கியிருக்கிறது, இனியும் வழங்கும் என்று நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.